ஹலோ ஆல், நீங்கள் எல்லோரும் தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாம், இது வந்து என்னோட அரியர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் விலாகு. ஆமாம், நான் காலேஜ் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அரியர் 2 அரியர் இருந்துச்சு. அதில் ஒன்று ரீவேல்யூவேஷன் போட்டு 1 தான் பாஸ் பண்ணாங்க. இன்னும் 1 இருக்குது. அதை வந்து என்னால் அடுத்த செமஸ்டர் தானே எழுத முடியும். அதோட ப்ரிப்பரேஷன் தான். 6 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. எனக்கு வந்து டிசம்பர் 4 வந்து எக்ஸாம். நான் டிசம்பர் 2 தான் ப்ரிப்பரேஷனுக்கே புக்கே எடுத்திருக்கேன். 2 நாள் தான் இருக்குது. அதுவும் நைட்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ தான் பிளானிங் போட்டுட்ருக்கேன். எத்தனை யூனிட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு யூனிட்ஸில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, எல்லா கொஷின்ஸ்லேயும் எது இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு. இந்த பேப்பர் கொஞ்சம் ஈஸியான பேப்பர் தான். அதனால தான் நான் வந்து லேட்டாக எடுத்தேன். ஆனால் 6 மாதம் கழித்து எடுக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா நான் மேக்ஸா படித்தேன் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியல இந்த பேப்பரில். பார்க்கலாம், ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போவோம். எக்ஸாம் எப்படி எழுதுகிறோம் என்ன ஏது பார்க்கலாம். இப்போ தான் எல்லாத்தையும் பிளானிங்லாம் முடிச்சுட்டு யூனிட் 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்களாம் நினைக்கலாம் 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தால் எப்படி படித்து கிழிக்க முடியும், நான் படித்த அழகு தான் வந்து இப்படி ஃபெயிலாக போயிட்டேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. செம் எக்ஸாம் நல்லா தான் எழுதினேன். ஆனால் சில யூனிவர்சிட்டி சூழ்ச்சி இப்படி ஆயிடுச்சு. ஓகே, பேசி என்ன பண்ணுறது. அரியர் விழுந்துச்சு, எழுதிதான் ஆகணும். இதையே நான் விலாகாலாம் போடுறேன் அப்படின்லாம் நான் தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு வந்து இந்த நாளை வந்து மெமரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அன்றைக்கி நான் எப்படிலாம் ஃபீல் பண்ணேன் அதெல்லாம் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதுதான் ஒரே ரீசன். அது போக நான் நினச்சேன், ஏன்னா நான் அந்த ரிசல்ட் அன்றைக்கி ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் அதுக்கு டிசர்விங் கிடையாது அப்படின்னு. ஸோ இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இப்படி இருக்காங்க அப்படின்னு ஒன்று தோணும்ல, அதுக்காக தான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. 5 யூனிட் தான் இருக்குது. 5 யூனிட்லேயே கொஞ்சம் கம்மியான கொஷின்ஸ் தான் இருக்குது. அந்த தைரியத்தில் தான் படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் 1 நாள் இருக்கே அப்படின்னு. அதுக்குள்ளேயும் பசி வந்துடுச்சு. இன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து மேகி தான். நான் என்னோடய ரெசிபி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி ஓகேவாக தான் இருந்துச்சு. நான் ஏதோ பயங்கரமாக பில்டப் பண்ணி அந்த வீடியோலாம் எடுத்தேன். ஆனால் நான் சாப்பிடும் போது அது கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. சொல்லுங்கள், எத்தனை பேர் வந்து மேகி வந்து இப்படி செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு. நான் ஒவ்வொரு தடவையும் நல்லா செய்யணும்னு நினைப்பேன், ஆனால் ஏதாவது சொதப்பிடும். ஆக்சுவலி நான் குட் குக் தாங்க. சில சமயம் மட்டும் இப்படி சொதப்பிடும். டெய்லி டின்னர் வந்து நான் தான் செய்வேன். இன்றைக்கி எங்கள் அம்மா மேகி செஞ்சுறேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து காய்கறி நிறையா போட்டால் அது ஹெல்தி அப்படின்னு. ஸோ அதே மாதிரி பண்ணிட்டேன். என்னால் எவ்வளோ காய் இதில் போட முடியுமோ அவ்வளோ போட்டு அதை ஹெல்த்தியாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிடுறேங்க. இருக்கிறதே கஷ்டமானது கட்டிங் ப்ராசஸ் தான். இதுக்கு மட்டுமே நான் அவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணிட்டு. ரெசிபி யாரும் ஃபாலோலாம் பண்ண வேணாம், ஏன்னா அது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நார்மலாக செஞ்சிருந்தாலே சூப்பராக இருந்திருக்கும். நான் அது இதுன்னு போட்டு அது சுமாராக தான் இருந்துச்சு. நீங்கள் பார்த்ததுமே இதை கண்டிப்பாக இதை சமைச்சு முடிக்கும் போது நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு.
ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்களே. இதுதான் அவுட்கம். சுமாராக தாங்க இருந்துச்சு. அப்புறம் இது என்னடா மறுபடியும் அதே டைமிங் கடுது நீங்கள் நினைப்பீங்க. இது மறுநாள் நைட்டு. என்ன பண்ணுறது, என்னடா இவ அரியர் எக்ஸாம்னு சொல்லிட்டு இப்படி 2 நாளைக்கு முன்னாடி தான் எடுத்தேன், அதுவும் மறுநாள் ஃபுல்லாகவே படிக்கலையா அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்ன பண்ணுறது, கேர்ள்ஸ் ப்ராப்ளம் ஆச்சே. நமக்கு எக்ஸாம் வருது அப்படிங்கிறதுக்காக அது வராமல் இருக்காது, அது வருதுங்கிறதுக்காக நமக்கு எக்ஸாம் தள்ளி வைக்க மாட்டாங்க. ஸோ சீரகத்தை நீ ஒரு கல் படிச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இது என்னமோ தெரியல, எனக்கு மட்டுமா இல்லை எல்லா பொண்ணுங்களுக்கும் தெரியும், எக்ஸாம்ஸ்னாலே அது வந்துடும். ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஆனால் என்னதான் உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக மார்க் போட மாட்டாங்கல்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டு ப்ரிப்பரேஷனையும் மறுநாள் நைட் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு நைட் தான் இருக்குது. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நான் மொத்தத்தையும் முடிச்சாதான் நாளைக்கு ஏதாவது எழுத முடியும். ஒரு 1 யூனிட் 1.5 யூனிட் கிட்ட பார்த்துட்டேங்க. இதுக்கு மேலே சுத்தமாக உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லை. இன்னுமே 3 யூனிட் கிட்ட நமக்கு இருக்குது. ஸோ மறுநாள் காலையில் அதுவும் 7 மணிக்கு தான் 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். அதை இதையும் பண்ணிட்டு படிக்க உட்கார 7 மணி ஆயிடுச்சு. எனக்கு 10 மணிக்கு எக்ஸாம். 7 மணிக்கு காஃபி கப்போடு உட்காந்துருக்கேன். ஆனால் எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, எனக்கு அவ்வளோவா பெயின் இல்லை. அதை நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஏன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நான் சரசரன்னு மோஸ்ட்லி ஈஸியாக பார்த்துருவேன். ரொம்ப சீக்கிரமாகவே எனக்கு படிக்கவும் செஞ்சிருவேன், ஞாபகமும் இருக்கும். அந்த தைரியம்தான் எல்லா எக்ஸாமுக்கு எனக்கு அதுதான் கை கொடுத்துச்சு. டக்குன்னு எல்லாம் என்னென்ன நான் போன எக்ஸாமுக்கு என்னென்ன படிச்சுட்டு போயிருந்தேன்னா அதை படிச்சுட்டு போனாலே போதும். ஏன்னா போன தடவையே நான் 5 யூனிட்ல 4 யூனிட் 5ஆவது யூனிட்ல இம்பார்ட்டன்ஸ் வரைக்கும் கவர் பண்ணிட்டு போயிருந்தேன். ஸோ அதை தான் திருப்பி ரீகால் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பெருசாக வேற ஒன்றும் புதுசாலாம் படிக்க போகிறதே கிடையாது. அதுதான் ஒன்று தான். நான் நேற்று நைட்டு 9 மணிக்கு படுத்ததுக்கு காரணம், ஓகே ஓரளவுக்கு எல்லாத்தையும் பரட்டி பார்த்தா ஓகே நாளைக்கு காலைல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நேற்று நைட்டே நான் 1 யூனிட் முடிச்சுட்டேன். 1 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரீகால் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. இது டைமுக்குள்ளே 10 மணிக்கு எக்ஸாமுக்கு போகணும். ஸோ எனக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது கிளம்புறதுக்கு வேணும்.
அதனால சரசான்னு படிச்சுட்டு இருக்கேன். ஃபார்முலாஸு கொஞ்சம் சம்ஸ் இருக்கு, தியரிஸும் இருக்கு, ஆனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதனால டக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஒரு தடவை படிச்சுட்டு அந்த யூனிட்ல என்னென்ன நான் படிச்சேன்னா அதெல்லாம் ஒரு தடவை எழுதி, அதாவது கொஷினோட எழுதி அதோட கீ பாயிண்ட்ஸும் எழுதிட்டு ஃபார்முலாஸும் எழுதுறது. இதுதான் நான் மோஸ்ட்லி எல்லா எக்ஸாம்லையுமே ஒரு கீ மாதிரி வச்சுக்குவேன். இந்தந்த யூனிட்ல இது படித்தேன், இந்த யூனிட்ல இந்தந்த கொஷின் இருக்கு, இந்தந்த கொஷின்ல இதான் கீ பாயிண்ட்டு. ஃபுல்லாக என்னால் எழுதவே முடியாதுங்க, புக்கில் இருக்கிற மாதிரி நான் எழுதவே முடியாது. நான் கீ பாயிண்ட்ஸ் வச்சு தான் ஓட்டுவேன். அவ்வளோதான். 1/2 மணி நேரம் நான் கிளம்புனேன். கிளம்பிட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. ஏன்னா நான் 9 மணிக்கு 10 மணி எக்ஸாமுக்கு 9 மணிக்கு காலேஜ் போனால் போதும் அப்படின்னு தான் நினச்சி வச்சுருந்தேன். அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருந்ததுனால மறுபடியும் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வரைக்கும் ஒரு 3 யூனிட் கவர் பண்ணியிருக்கேன். மீதி 1 ஈஸி தான், அதையும் 9 மணிக்குள்ள முடிச்சிருவேன். முடிச்சுட்டு 5th யூனிட் மட்டும் 10 மணிக்கு தானே எக்ஸாம், அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு படிச்சுட்டு இருக்கேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு படிச்சு முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற தைரியத்துல தான் நீங்க எக்ஸாமுக்கே போறேன். ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன் சிலபஸை அப்படிங்கிற நம்பிக்கையில். மணி 9 ஆயிடுச்சு, கிளம்ப வேண்டிய நேரம் இருந்துச்சு. ஸோ அப்படியே எடுத்து வச்சுட்டு கிளம்பிட வேண்டியதா காலேஜுக்கு.